உங்களுடைய சொல்படி உங்களுடைய கணவர் கேட்டு நடக்கலை, பல பிரச்சனைகள் இருந்தும் அதை குடும்பத்தை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கார். ஸ்ரீ மாதிரேன மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் கணவரை வசியம் செய்வது எப்படி, அதாவது உங்களுடைய சொல்படி உங்களுடைய கணவர் கேட்டு நடக்கலை, பல பிரச்சனைகள் இருந்தும் அதை குடும்பத்தை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கார், வேறு பெண் கூட தொடர்பில் இருக்கிறாரு, கள்ள தொடர்பில் இருக்கிறாரு, தவறான தொடர்பில் இருக்கிறாரு, எனக்குண்டான மதிப்பையோ எனக்குண்டான வாழ்க்கையோ நான் அவரை நம்பி என்னுடைய வாழ்க்கை வீணாக போச்சு, என்ன செய்கிறதுனே தெரியல, விட்டுட்டு போகவும் முடியல, ஏன்னா என்னை நம்பி பிள்ளைங்க இருக்குது, குடும்பத்து பக்கம் போனால் மதிப்பு இருக்காதுன்றதுக்காக பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த புருஷனை திருத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களுக்காக இன்றைய பதிவு. அதாவது மாதவிடாய் முடிந்ததும் மாதவிடாய் காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய யூரின் இருக்கும் இல்லையா, மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய காலையில் எழுந்து போனே முதல்ல யூரின் போகும்போது அந்த யூரின் கலெக்ட் பண்ணி ஒரு புது சட்டியில் வச்சு அடுப்பில் வச்சு எரிக்கணும். அப்படி நல்லா எரிக்கும் போது அந்த யூரின்லாம் வற்றி கடைசியில் அதில் உப்பு மாதிரி கொஞ்சம் திரண்டு நிற்கும், உப்பு மாதிரி திரண்டு இருக்கும். அந்த உப்பை நீங்கள் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் நீங்கள் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கணவர் கண்டிப்பாக உங்களுக்கு அடிமையாகிடுவார். யார் சொல் பேச்சும் கேட்க மாட்டார். எப்பேற்பட்ட கள்ள தொடர்பில் இருந்தாலும் அதை விட்டுட்டு உங்கள் கூட சேருவார். உங்கள் வாழ்க்கை இனிமையாக மாறும். சித்தர்கள் சொன்ன அற்புதமான உப்பு முறையை உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். பயன்படுத்தி பாருங்கள். ஏதாவது கமெண்ட்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிங்க. கண்டிப்பாக பின்வரக்கூடிய பதிவுகளை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.